ஸ்குவிட் கேம் வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. இது ஒரு கொரியாவை பேஸ் பண்ண சீரிஸ். சீசன் 1 வரும்போது இது வேற லெவல். சீசன் 2 என்னடா அடுத்த வருஷம் எப்படா வரும்னு யோசிக்க வச்சுட்டாங்க. பட் நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியுமா? கொரியால 1970s ல இருந்து 1980s வரையுமே இந்த மாதிரி ஒரு கேம் கிடையாது. ஆனா இந்த மாதிரி மக்களை சித்திரவதை பண்ண ஒரு சம்பவம். சவுத் கொரியாவோட கவர்மெண்ட் வந்து பிரதர்ஸ் ஹவுஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. பிரதர் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி. பேசிக்கா அது என்னன்னா, ரோட்ல வந்து அனாதையா இருப்பாங்கல்ல, வீடு இல்லாம படிக்கிறதுக்கு வழி இல்லாம இந்த மாதிரி நாட்கள்லாம் இருப்பாங்கல்ல, இவங்க நாங்க சேஃபா எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஹவுஸ் மாதிரி கட்டி அங்க அவங்கள வைக்க போறோம், இது அவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கான காலகட்டத்துல சவுத் கொரியாவோட பிரசிடென்டா இருந்த ஷூன் டூ ஹான் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் இதை கொண்டு வந்தாரு. சவுத் கொரியாவோட மக்களும் சூப்பர்ரா, நம்மளோட பிரசிடென்ட் இந்த மாதிரி ஒரு இது கொண்டு வந்திருக்காருல, இந்த மாதிரி ஏழைகளுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சாங்க. பட் அந்த பிரதர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல இருக்கிற எல்லாரையும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. சவுக்கால போட்டு அடிக்கிறது, அப்படி மாடு மாதிரி வேலை வாங்குறது. ஸ்குவிட் கேம்ல நீங்க பாப்பீங்கல்ல, ஒரு மாதிரியான ஒரு உட்டி மாதிரி போட்டுக்கிட்டு நம்பர் வந்து பொறிக்கப்பட்டு எல்லா கார்ட்ஸும் சுத்தி நின்னுக்கிட்டு சுடுற மாதிரிலாம் சீன்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்களே, அதே மாதிரி அந்த பிரதர் ஹவுஸ்க்குள்ள சீக்கிரட்டா நடந்துகிட்டு இருந்தது. இது வெள்ள மக்களுக்கு தெரியாது. மக்கள் எல்லாருமே அவங்க பாதுகாப்பா இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களை அவ்வளவு கொடுமைப்படுத்தி நிறைய சின்ன சின்ன பசங்க வந்து சவுத் கொரியால காணா போயிட்டு இருந்தாங்க. ஊர்ல நடந்து மாட்டிக்கிட்டு இருக்க எல்லாருமே காணா போறாங்க. ஒரு வெள்ளை கலர் வேன் வந்து அப்படியே ஊர்ல போயிட்டு இருக்க எல்லாரையும் புடிச்சிட்டு கொண்டு போயிடுது. அதே நேரத்துல நிறைய பேரண்ட்ஸ் வந்து என் பையனை காணோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸும் கண்டுபிடிச்சு கொடுக்க மாட்டாங்க. எல்லாருமே இந்த பிரதர் ஹவுஸ்ன்னு சொல்லப்படுற இடத்துக்கு கூட்டு போய் கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸ்குவிட் கேம்ல நீங்க பாக்குற மாதிரியே. இத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சவுத் கொரியா, நார்த் கொரியான்னு இருக்கிற ரெண்டு கண்ட்ரியுமே வந்து ஜப்பானோட கண்ட்ரோல்ல இருந்தது வேர்ல்டு வார் 2 டைம்ல. வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறமா சவுத் கொரியா, நார்த் கொரியான்ற ரெண்டு கண்ட்ரி வந்து உருவாயிடுச்சு. அன்னைக்கான காலகட்டத்தில் சவுத் கொரியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் எப்பவுமே சண்டை நடந்துகிட்டே இருக்கும். எப்படி நம்ம ஊர்ல நேபர் கண்ட்ரியோட சண்டை போட்டுட்டே இருப்போமோ, அதே மாதிரி சவுத் கொரியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் சண்டை இருந்துகிட்டு இருந்தது. அப்ப பக்கத்து நாட்டுல இருக்கவங்களா சரி இந்த பிரச்சனை நாங்க தீர்த்து வைக்கிறோம், நீ வந்து ஒரு நாடா இருந்துக்க, நீ ஒரு நாடா இருந்துக்க, ஆனா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா 1950s நடந்த இந்த கொரியா வார் படி நிறைய பேர் வந்து இறந்து போயிருந்தாங்க. நிறைய பேர் அனாதையா இருந்தாங்க. குடும்பத்தை இழந்து, ஹஸ்பண்டை இறந்து நிறைய பேர் நடு தெரு கொண்டு வரப்பட்டாங்க. அன்னைக்கான காலகட்டத்துல ஊர்ல அதிகமான பஞ்சங்களும் இருந்தது, மக்களுக்கிட்ட அதிகமான சாப்பாடு இல்லாம இருந்தது. அன்னைக்கு வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் சவுத் கொரியால இருந்தாரு. அவரோட ஆட்சியை ஒரு ஆள் வந்து கலைச்சிட்டு மிலிட்டரி கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டு ஒரு விதமான டிக்டேட்டர்னு சொல்ல முடியாது, பட் அவங்க சொல்றதுதான் எல்லாமே கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து பிரசிடென்டா மாறுறாரு அந்த ஊருக்கு. சான் டூ ஹான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மனுஷன் வந்து சவுத் கொரியாவோட பிரசிடென்டா மாறுறாரு. அவர் ஆன காலகட்டத்தில் என்ன பாத்தீங்கன்னா 1984ல ஏசியன் கேம்ஸ் வந்து சவுத் கொரியால நடக்கிறதா இருந்துச்சு. 1986ல வந்து ஒலிம்பிக் சவுத் கொரியா வந்து ஹோஸ்ட் பண்றதா இருந்துச்சு. இது எல்லாம் பார்க்கும்போது அதிகமான ஆட்கள் நம்ம ஊருக்கு வருவாங்கல்ல, ஆனா நம்ம ஊர்ல இத்தனை ஏழைகள் இருக்காங்க, ரோட்ல இத்தனை பேர் வீடு இல்லாம படுத்து கிடக்குறாங்க, இவங்களெல்லாம் நம்ம அப்படியே எடுத்துட்டு போய் வேற எங்கேயாச்சும் வச்சிடணும் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் வந்து அன்னைக்கு இவர் வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் வந்து ஆரம்பிக்கிறாங்க, பிரதர்ஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி. இந்த ஊர்ல யாரெல்லாம் பட்னியா இருக்காங்களோ, ஊர்ல யாரெல்லாம் வீடு இல்லாம இருக்காங்களோ, ஏழைகளா இருக்காங்களோ, அனாதைகளா இருக்காங்களோ, அவங்க எல்லாம் நம்ம கொண்டு போயிட்டு ஒரு சேஃபான இடத்துல வச்சிருவோம். அவங்க வந்து அங்க சாப்பிட்டுக்கிட்டு அவங்க சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு அவங்களோட வாழ்க்கையை வந்து தொடருவாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இது. அன்னைக்கான காலகட்டத்துல இது நல்லாதான் போயிட்டு இருந்திருக்கு, கரெக்டா வந்து பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. நாட்கள் போக போக ஊர்ல இருக்க சில பேர் காணா போக ஆரம்பிக்கிறாங்க. ஊர்ல சின்ன பையன் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு இருப்பான்ல, அவன் டக்குன்னு காணா போறது. போலீஸ்ல போய் பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனா யாருமே வந்து அவங்களை வந்து கண்டுபிடிச்சு கொடுக்கறது கிடையாது. ஊர்ல இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு வெள்ளை கலர் வேன் வருது, அது வந்து நிறைய பசங்களை கடத்திட்டு போகுது அப்படின்றது மட்டும் தெரியுது. பூஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம் வந்து சவுத் கொரியால இருக்கு. இந்த இடத்துல தான் இந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப், இந்த பிரதர் ஹவுஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அது அங்கதான் கட்டப்பட்டிருக்கு. ஒரு மலை பிரதேசமா இருக்க ஒரு இடம். அதுவும் அதிகமான மக்கள் இல்லாத இடத்துல வெள்ள தள்ளி வந்து கட்டி வச்சிருக்காங்க. இந்த இடத்துக்கு நிறைய பேரை கடத்திட்டு போறது. இது நல்ல ஸ்கீம் தானடா, எதுக்கடா இவங்க எல்லாம் கடத்திட்டு போய் அங்க பண்ணணும், இது வந்து வீடு இல்லாதவங்களுக்கு மட்டும் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீடு இல்லாதவங்களுக்கு வந்து ஆரம்பிச்சிருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஸ்கீமா பாலிசியா ஆரம்பிக்கப்பட்டது. போக போக என்ன ஆகுதுன்னா, எதிர்கட்சி அவனாச்சும் இருப்பான்ல, கவர்மெண்ட் எடுத்து கேள்வி கேட்பான்ல, நீ என்ன இவ்வளவு ஊழல் பண்ற, உன்னை எது நான் கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு கேட்பான்ல, அவன்லாம் பிடிச்சிட்டு போயிட்டு இந்த பிரதர் ஹவுஸ்ல போட்டு கொடுமைப்படுத்துறது. ஊர்ல யாரெல்லாம் இருக்காங்களோ, யார்கிட்ட வந்து ஐடி இல்ல, அந்த ஊர்ல ஐடி இருக்கும், அவன் வந்து இந்த ஊரோட சிட்டிசனா தான் இருப்பான். ஓ ஐடி எங்க அப்படின்னு கேட்டு, நான் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன், எனக்கு தெரியல எங்க வச்சேன்னு தெரியல அப்படின்னு சொன்னா அவனை பிடிச்சிட்டு போய் பிரதர் ஹவுஸ்ல வந்து போட்டுறது. ஊர்ல சின்ன பசங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வருவாங்கல்ல, அப்படி ஒரு பையன் என்ன பண்ணிருக்கானா, ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்க ஒரு பையன், அவன் வந்து போலீஸ் நிப்பாட்டி, ஓ பேக் காட்டு, நீ ஏதோ திருடி இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி பேக் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு பன் இருந்திருக்கு. இந்த பன் ஏது, நீங்க திருடிட்டியா அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் சொல்லி இருந்திருக்கான், இல்ல நான் வந்து ஸ்கூல்ல எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க, மீந்து இருக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துக்க அப்படின்னு சொன்னாங்க, நான் எடுத்துட்டு பேக்ல போட்டு வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, இல்ல உன் மேல சந்தேகமா இருக்கு, நீ திருடிட்ட அப்படின்னு சொல்லி அந்த பையனை வந்து பிடிச்சி ட்ரெஸ்ஸை கட்டி அந்த பையனோட
ஆணூருப்புல வந்து லைட்டரை வச்சு அடிச்சு, இது வந்து ரியலா நடந்த சம்பவம். அடிச்சு அதுக்கப்புறம் அவனை பிடிச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு, அந்த பையனுக்கு வெறும் 12 வயசு தான், ரொம்ப சின்ன பையன். அவனை வந்து நீ ஒத்துக்கன்னு சொல்லி நீ தான் வந்து பண்ணன்னு சொல்லு, நான் அவனை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனை ஃபோர்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சு, அவன் பண்ணல ஆனா ஃபோர்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சு, நீ பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டு இந்த பிரதர் ஹவுஸ்ல வந்து போட்டாங்க. ஒரு ட்ரெஸ் மாதிரி கொடுத்து, ஒரு பேர்லாம் அதுக்கப்புறம் கிடையாது, நம்பர் மட்டும் தான் உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஹுட்டி மாதிரி ஒன்று கொடுத்து, நீங்க ஸ்குவிட் கேம்ல பாக்குறீங்கல்ல அதே மாதிரி வேற ஒரு விஷயத்த பண்ணி கிட்டத்தட்ட 5000 பேர்கிட்ட வந்து இந்த பிரதர் ஹவுஸ்ல இருந்ததா சொல்றாங்க. ஒரு 100 பேரை ஒரு குரூப்பா பிரிச்சு ஒரு ரூம்ல போட்டுறது. அந்த ரூம்ல போட்டதுக்கு அப்புறமா அவங்க காலையில ஏந்திக்கணும், வேலைக்கு போகணும். அங்க பெரிய பெரிய ஃபேக்டரி எல்லாம் வந்து சவுத் கொரியா வந்து வச்சிருந்தாங்கல்ல, உள்ள தனியா சீக்கிரட்டா இருந்தது. அங்க போயிட்டு சோப் ரெடி பண்றது, நிறைய பொம்மைகள் ரெடி பண்றது, இந்த மாதிரியான வேலைகளை இவங்களை மாடு மாதிரி வேலை பார்க்க வைக்கிறது. சாப்பாடு ஒழுங்கா கொடுக்கறது கிடையாது. ஒரு பிரஷ பல பேர் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, ஒரே சட்டியை பல பேர் போட்டுக்கிற மாதிரி, திருப்பி துவைக்காம குளிக்க விடாம, இந்த பையன் இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா கேட்கறேன், விட்டுருங்க எங்க அப்பா அம்மாவை பார்க்கணும், என்ன இடத்துக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பையனை பொல்லிர் நிறைய எடுத்து, இதுக்கப்புறம் நீ எங்கேயும் போக முடியாது, இதுக்கப்புறம் உன்னோட பேரு கிடையாது, நாங்க கொடுக்குற நம்பர் தான் உன் பேருன்னு சொல்லி அந்த பையனுக்கு ஒரு யூனிஃபார்ம் மாதிரி ஒன்று கொடுத்து, அங்க இருக்க காட்ஸ் அத்தனை காட்ஸ் வந்து இருப்பாங்களாங்க அந்த இடத்த சுத்தி, எல்லாருமே மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா, யாராச்சும் ஏதாவது பண்றாங்களா அப்படின்றத. அத்தனை பேரு கொடுமைப்படுத்துவாங்களாம். இந்த பையன் ஏஞ்சிட்டு வந்து கேட்கறான், கிஞ்சனா ஆனா வெளில விட மாட்டாங்க. எந்த மாதிரியான வேலை அப்படின்னா, சோப் ரெடி பண்றதுல இருந்து, பொம்மைகள் ரெடி பண்றதுல இருந்து, இந்த மாதிரியான வேலைகள்லாம் நீங்க தான் பண்ணணும். உங்களுக்கு இவ்வளவு இதை வந்து டார்கெட் பண்ணணும், ஒரு நாள் இவ்வளவு இதை வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்கல்ல, அதை நீங்க ஒழுங்கா முடிக்கல அப்படின்னா, ஒரு 100 பொம்மைகள் ஒழுங்கா செய்யல அப்படின்னா அதுக்கு மொத்த டீமையே போட்டு அடிக்கிறது, இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் சவுக்கால போட்டு அடிக்கிறது, டார்ச்சர் பண்றது, இந்த மாதிரியான வேலைகளை உள்ள இருக்கவங்கள பண்ண வச்சிருந்திருக்காங்க. ஒரு ஆள் இப்படிதான் வந்து கொஞ்சம் கோவமாயி, என்னைய அடிக்காதீங்க, என்னையா அப்படி கொடுமைப்படுத்துறீங்க, நான் வெளில விடுங்க எங்கெல்லாம் கேட்கும்போது, காட்ஸ் எல்லாமே வந்து அந்த மனுஷனை துணியை சுத்தி அடிச்சு கொண்டு போனாங்களாம். அதுக்கப்புறமா அந்த மனுஷன் என்ன ஆனாருன்னு தெரியாதான் அப்படின்றாங்க. நிறைய பேர் பொழைச்சவங்க அங்கேருந்து அதுக்கப்புறமா வெளில வந்தாங்களாம் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது. நிறைய பேர் அங்க இறந்து போயிருந்திருக்காங்களாம். நிறைய பேர் மூஞ்சி எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி காட் சுட்டு கொள்றதா இருக்கட்டும், அவங்கள அங்க பக்கத்துல இருக்க மலைகள்லயே புதைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான வேலைகள்லாம் அன்னைக்கான காலகட்டத்துல சவுத் கொரியாவோட கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு ஸ்கீமுக்கு பின்னாடி நடந்த ஒரு சம்பவம் அது. ஜூங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 12 வயசு பையன், அவன் வந்து நல்லா படிக்கிற பையன், அவங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க. ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா, நான் வெளில போயிட்டு வரேன், நீ வீட்லயே இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த பையன் வெளில போய் வீட்டுக்கு வெளில விளையாண்டுட்டு இருந்திருக்கான். அந்த டைம்ல போன போலீஸ் வந்து, நீ யாரு, உங்க அப்பா அம்மா யாருன்னு, அந்த பையனுக்கு ஒண்ணு தெரியல, இங்கதான் போயிருக்காங்க அப்படின்றான். ஆனா இவங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்க அந்த பையனுக்கு, இருந்தாலுமே அந்த பையனை புடிச்சிட்டு போய் அந்த பிரதர் ஹவுஸ்ல வந்து போட்டிருக்காங்க. அந்த பையன் வந்து அங்க போனோடனே அழுவுறா, என்னை விட்டுருங்க, எனக்கு என்ன இடம், எங்க அப்பா கிட்ட போகணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த பையனை அடிக்கிறது, அந்த பையனை எல்லாரும் மாதிரி ட்ரீட் பண்றது, செக்ஸுவலா அபியூஸ் பண்றது, இதெல்லாம் உண்மையில் நடந்த கதை. அந்த பையன் வந்து வெளில வந்ததுக்கு அப்புறமா சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறமா ரொம்ப நாள் வந்து அந்த பையன் அங்கேயே இருக்கிறான். இவ்வளவு பெரிய கொடுமைகள்லாம் அந்த பையன் நடந்துகிட்டு இருக்கு. 2 வருஷத்துக்கு அங்கேயே வந்து அவ்வளவு கொடுமைகள் அந்த பையன் நடந்துகிட்டு இருக்கு. 2 வருஷம் கழிச்சு ஒரு ஆளா அந்த கேம்ப் உள்ள பாக்குறான். யாருன்னா அது அவங்க அப்பா. அவங்க அப்பா ஓடி போயிட்டு, அப்பா இது எனக்கு தெரியுதா அப்படின்னு அந்த பையன் கேட்கும் போது அவங்க அப்பாவுக்கு இந்த பையனை தெரியவே இல்லை. ஏன்னா அந்த அப்பா வந்து மனநிலை சரியில்லாம ஒரு மாதிரி பையனை தொலைச்சிட்டோமேனு அந்த இதுக்கு மாறி இருக்காங்க. அதுக்கப்புறமா அவர் வந்து வேலைக்கு போகாம குடிச்சிட்டு ரோட்ல வந்து சுத்திட்டு இருக்கும் போது போலீஸ் வந்து அவரையும் பிடிச்சிட்டு வந்து இந்த பிரதர் ஹவுஸ்ல போட்டிருக்காங்க. இது வந்து எதிர்கட்சிகளுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனா அது கவர்மெண்ட் வந்து சீக்கிரட்டா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றது மட்டும் தெரியும். மக்களுக்கும் உள்ள நல்லதுதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளவு கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கும் போது இந்த பிரசிடென்ட் இருக்காருல்ல, அவர் என்ன பண்றாருன்னா, இந்த ஃபேக்டரியில இருந்து வர இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவர் வந்து நல்லா காசு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதுல சின்ன சின்ன பசங்களா இருப்பாங்கல்ல, ஒரு சின்ன குழந்தை, ஒரு பையனோ ஒரு பொண்ணோ, அவங்கள எடுத்துட்டு போயிட்டு அடாப்டேஷனுக்கு வந்து கொடுத்துருது, வெளிநாட்டுல யார்ட்டாச்சும் வந்து வித்துறது. ஷவுன் டூவான் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பிரசிடென்ட் மேல அவ்வளவு ஊழல் வந்து இருந்திருக்கு. மக்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. இப்படி ஒரு 2 நண்பர்கள் வந்து இந்த மலைக்கு போயிட்டு ட்ரெக்கிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு போயிட்டு இருக்க காலகட்டத்துல போயிட்டு இருக்கும் போது ஒரு சத்தம், யாரோ கத்துற மாதிரி, யாரையோ போட்டு அடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் வந்து ஒரு ஆள் கேக்குது. கம்முனு எவனோ சத்தம் போடுற மாதிரி இருக்குன்னு சொல்லி பொறுமையா சத்தம் இந்த சைட்ல கேக்குதோ அந்த சைட்ல வந்து போயிட்டு இருந்திருக்காரு. போனதுக்கு அப்புறமா வர சத்தம் வந்து இந்த பிரதர்ஸ் ஹவுஸ் இருக்குல்ல, பிரதர் வெல்ஸ்வேர் பாலிசின்னு சொல்லப்படுற இந்த இடத்த வந்து உருவாக்கி வச்சிருக்காங்களா கான்சென்ட்ரேஷன் கேம்ப், அங்கேயும் அந்த சத்தம் வருதுன்றது மட்டும் தெரியுது. இந்த பையன் அங்கேயிருந்து போய் பார்த்தா, பைனாக்குலர் எல்லாம் வச்சு பார்த்தா, ஒரு ஆளை போட்டு காட்ஸ் எல்லாமே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடிக்கும் போது அந்த மனுஷன் துடிக்கிறாரு, ரத்தம் வருது. இப்படி கொடுமையா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் மக்கள்கிட்ட சொல்லலாம்னு டக்கு டக்குன்னு வந்து மலையில இருந்து இறங்கி வந்து மக்கள்கிட்ட போய் சொல்றாங்க. இந்த பிரதர்ஸ் ஹவுஸ் இருக்குல்ல, அங்க நிறைய பேர் கொடுமைப்படுத்துறாங்க காட்ஸ், நம்மள அவங்ககிட்ட வந்து நல்ல ஸ்கீம் தானே சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து அதுக்கப்புறம் மக்களுக்கு நடுவில் பேசப்படுது. எதிர்கட்சிகளுக்கு இது தெரியும் போது என்ன நடக்குதுன்னா, அதை வந்து நியூஸா வந்து பேப்பர்ல வந்து பப்ளிஷ் பண்றாங்க, மக்கள்கிட்ட எல்லா இடத்துலயும் போய் சேர்க்கிறாங்க. மக்களுக்கு என்னடா நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி உண்மையில அப்படி இருக்கான்னு வந்து இன்வெஸ்டிகேஷனா ஸ்டார்ட் பண்ணும்போது, கோர்ட் உள்ள இறங்கி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது
உண்மையால மக்களை இத்தனை பேர் ரோட்ல போனோம்னா பிடிச்சிட்டு போய் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல. அவ்வளோ அளவுக்கு ஊர்ல இருக்க எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க அப்படின்றது அதுக்கப்புறமா தெரியுது. 1987ல இது பெருசா பேசப்பட்டு அதுக்கப்புறமா அங்க இருக்க எல்லாருமே வந்து சேஃபா அந்த பிரதர் ஹவுஸ்ல இருந்து இவங்க எல்லாருமே வந்து கொண்டு வந்திருக்காங்க ஊருக்கு. ஊருக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் எங்க போனாங்க எங்க இவங்க போனாங்க அப்படின்னு தேடிட்டு இருந்தாங்கல்ல, நிறைய வீட்டுல இருக்கவங்களுக்கு அவங்க கிடைச்சாங்க. நிறைய எதிர்க்கட்சி தலைவர்கள், நிறைய பேரு கவர்மெண்ட் எதிர்த்து குரல் கொடுப்பாங்கல்ல அவங்க அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஊர்ல இருக்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா புடிச்சிட்டு போயிட்டு இந்த பிரதர்ஸ் ஹவுஸ்ல வந்து போட்டுறது. அதுக்கப்புறமா அந்த நாட்டோட பிரசிடென்ட்டுக்கு வந்து பெருசா எதுவும் வந்து தண்டனை மாதிரி கொடுக்கல. அவர் வந்து அதுல இருந்து தப்பிச்சு கூட போயிட்டாரு. ஆனா அவரோட கமாண்டர் நிறைய பேரை வந்து தூக்கி உள்ள போட்டாங்க. அதுவும் வந்து பெருசா வந்து போல 2 வருஷத்துக்கு மட்டும்தான். அதுக்கப்புறமா வெளில வந்த நிறைய பேர் இன்னமும் உயிரோட இருக்காங்க. நிறைய பேர் வந்து நான் சின்ன புள்ளையா இருக்கும்போது என்னை கொண்டு போனாங்க அந்த இடத்துக்கு. 7 வருஷம் நான் உள்ள இருந்தேன். 1984ல தான் நான் வெளில வந்தேன். இன்னைய வரையும் அதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு வலியா இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமை எந்த மனுஷனுக்கு வந்துடக்கூடாது அப்படின்றத நிறைய பேர் வந்து அதுல இருந்தவங்களாம் வந்து வெளில சொல்றாங்க. அல் ஜசீரால வந்து டாக்குமெண்ட்ரி நான் பார்த்தேன். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு. உங்களால முடிஞ்சா போய் அங்க போய் செக் பண்ணி பாருங்க. நல்லா இருந்துச்சு அந்த டாக்குமெண்ட்ரி. அதை வச்சுதான் உங்ககிட்ட இந்த கருத்தையே இந்த விஷயத்தை நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இருந்து பாக்குறேன். உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பாய் ட்ரூப்ஸ்.